ஆத்ம வணக்கம். தமிழ் குரும் நல்லுலக மக்களுக்கு இப்போ வீணை ஆசனம் செய்ய போகிறோம். இந்த வீணையில் 7 சுரங்கள் வரும். ச ரி க ம ப த நி. சுரங்கள் 7. அப்படி சொல்லி வாரத்தின் நாட்கள் 7, சப்த உலகங்கள் 7, சப்த ரிஷிகள் 7, வானவிலின் வர்ணஜாலங்கள் விப்ஜியர் 7, அதுக்கடுத்து பார்த்தா 7 மலையான் 7. நம்ம உடம்புல 7 மலை இருக்குது. கை கால் மண்மலை, கிட்னி நீர்மலை, நுரையீரல் காற்று மலை, மூக்கு துவாரம் 2 வாசன மலை, கண்ணு 2 காட்சி மலை, காது 2 இசை மலை, பிரெயின் 2 ஞான மலை. இதான் 7 மலை வசம் வெங்கட்டம்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றது. உடம்புல 7 சக்தி மையங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாசிச்சானம், மணிப்பூரகம், அநாகதம், விசூதி, ஆக்னேயம், சகசாரம் சொல்லிட்டு இந்த வீணை ஆசனம் செய்யும் போது இந்த வீணையில 7 சுரங்களை மீட்டும் போது எப்படி ஒரு அழகான சத்தம் வருதோ அதே மாதிரி நம்ம உடம்புல 7 சக்தி மையங்களும் வேலை செய்யும். ஒரு அற்புதமான ஆசனம். அந்த வீணை ஆசனத்து பேர் சர்வாங்காசனம் சொல்லுவாங்க. சர்வ அங்காசனம். உடம்புல 108 அங்கங்கள் இருக்கு. அந்த 108 அங்கங்களையும் பலப்படுத்தக்கூடிய ஆசனம் தான் சர்வ அங்காசனம். இந்த 108 அங்கத்தில் ஒரு அங்கம் வேலை செய்யணும், நம்ம 108 ஆம்புலன்ஸ் தான் கூப்பிடுறோம். ஒரு அற்புதமான ஆசனம். இதை தொடர்ந்து நம்ம செய்யும் போது காலை மாலை இருவாள் எம்டி சாங்களை செய்யும் போது இந்த வீணையோட பவர் நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். இதை உணர்வுபூர்வமா சொல்றேன், செஞ்சு பார்த்தா தெரியும். இப்ப நான் செய்யறேன், நீங்க பாருங்க. வீணையோட இப்ப இந்த உடம்பு பொருந்து போகுது. என் வீணை பக்கத்தில் இருக்குது. இப்ப சர்வாங்க ஆசனம். தலைதான் இந்த பகுதி, மேலுக்கு அந்த பகுதி கால். சர்வ அங்காசனம், வீணை ஆசனம். இத எம்டி ஸ்டமக்கில் காலை மாலை 2 வேலை செய்யும்போது சக்தி மையங்கள் 7 வேலை செய்யும். சுரங்கள் 7, உடம்புல சக்தி மையங்கள் 7. அங்க வீணையை வாசிச்சா சவுண்ட் வரும். இந்த வீணை ஆசனம் செஞ்சா உடம்புல ஆரோக்கியம் வரும். காலை இப்படி இறக்கும் போது பழக்க உள்ளவங்க இப்படி செய்யலாம். முடியாதவங்க உடம்பு இப்படி கீழே இறக்கி காலை நீட்டி ரெஸ்ட் எடுத்துட்டு லெப்ட் லெக்க மடக்கி ரைட் கண்ணை பெட்டுக்கிட்டு வச்சு இப்படி எழுந்திரிக்கலாம். ஒரு அற்புதமான ஆசனம். தொடர்ந்து செய்யுங்க, ஆரோக்கியமா இருங்க. ஆத்ம வணக்கம்.